வணக்கம் நட்புகளே. மேகவாணி ஆடியோ நாவல் சேனல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வான்மேகம் தேன் தூவ. எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 9. அவள் முன்னே சொடுக்கிட்டவன், மேடம் நிஜ உலகத்துக்கு திரும்பி வந்தா நான் ஆபீஸ் கிளம்புவேன் என கிண்டலாக கூற, அதில் லேசாக இதழ் விரித்தவள் தன்னை மீறி வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு அவனிடமிருந்து இஷாந்தை வாங்கி கொண்டாள். அவன் வேறு எதுவும் கேட்டு அவளை சங்கடப்படுத்தாமல் சாக்ஸை போட்டுக்கொண்டே, பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு வேணும்னா சாப்பிடு, இல்லனா ஃப்ரிட்ஜ்ல மாவு இருக்கு, தோசை ஊத்திக்கோ, இஷுக்கு பால் காய்ச்சி வச்சிருக்கேன், தேவைப்பட்டா அது காலியானதும் காய்ச்சிக்கோ, மதியம் நான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்குவேன், நீ உனக்கு மட்டும் ஏதாவது குக் பண்ணிக்க, 3 மணிக்கு மெய்டு வருவாங்க வீட்டை கிளீன் பண்ண, சோ யாரோன்னு நினைச்சு பயந்துராத, தென் கவனம், இஷு அழுதா எனக்கு உடனே போன் பண்ணு, நான் வரேன் என அவன் வரிசையாக உத்தரவு பிறப்பிக்க தலையை ஒரு மையமாக ஆட்டி வைத்தாள் வான்மதி. அவனும், உன்னால ரொம்ப சமாளிக்க முடியலனா உடனே கால் பண்ணிடு என 10 முறை கூறிவிட்டு, இன்கேஸ் உனக்கு கடைக்கு போகணும்னு சுச்சுவேஷன் வந்தா எனக்கு சொல்லிடு, நான் அவனை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறேன், உன்னால சமாளிக்க முடியாது என்றதில் அவள் முறைக்க, தினமும் 1 மணி நேரம் பாத்துக்கிறது வேற, நாள் முழுக்க சமாளிக்கிறது வேற வான்மதி என அதற்கு விளக்கமும் அளித்தவனிடம் முறைப்புடனே தலையசைத்தாள். ஆனால் அவனோ கிளம்பாமல், இஷுவ பாத்துக்கோ என்ற வாசகத்தையே பல மாடுலேஷனில் அரை மணி நேரமாக லெக்சர் எடுக்க தலை ஆட்டி ஆட்டி அவளுக்கு கழுத்து வலி வந்ததுதான் மிச்சம். ஷப்பா, நான் பாத்துக்கிற, முதல்ல கிளம்புங்க என அவள் வாய்விட்டே கூறிய பிறகு வாசலுக்கு சென்றவன் சட்டென திரும்பி, பேசாம நீயும் என் கூட ஆபீஸ் வந்துட என யோசனை கொடுக்க அவள் அவனை பார்வையாலேயே எரித்தாள். ஓகே கூல் என மனைவியின் சினத்தில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவனுக்கு கிளம்ப மனமே இல்லை. இவன் பிறந்ததுல இருந்து யார்கிட்டயும் விட்டதில்ல மதி, எங்க போனாலும் தூக்கிட்டு போய் பழகிட்டேன், கிரஷ்ல கூட விட்டதில்ல, அதான் என பின்னந்தலையை கோதி கொண்டவன் இஷாந்திற்கு கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டு பாய் என்று மனமில்லாமல் கிளம்பினான். ஏதோ பள்ளிக்கு செல்லும் சிறுவன் போல இருவரையும் திரும்பி திரும்பி பார்த்தபடி சென்றவனை பார்த்தவளுக்குத்தான் கால்களும் கண்களும் நகரவே இல்லை. இரவில் இறுகி போய் இருந்ததென்ன, இப்போது மகனை விட்டு செல்ல மருகுவதென்ன என தனக்குள் புன்னகைத்துக் கொண்டாலும், இப்படியும் கூடவா ஆண்கள் இருக்கின்றனர் என்று நம்ப இயலாமல் உள்ளே சென்றாள். ஒருவேளை அவர்களின் உறவென்றால் மட்டும் பாசம் வந்துவிடும் போல, யாரோ ஒருவரின் மகள் மனைவியாகிவிட்டால் மட்டும் இலக்காரமாகி விடுவோம் என ஏதேதோ நினைவில் மூழ்கியவள் தலையை உலுக்கி நிதானத்திற்கு வந்து இஷாந்துடன் அந்த நாளை மகிழ்வுடன் செலவழித்தாள். ஆனால் 11 மணி அளவிலேயே ஆரவ் வீடியோ கால் செய்திருந்தான். அதை எடுத்தவள், சொல்லுங்க ஆரவ் என்க, இஷு என்ன பண்ற மாதிரி அழுகல என பதட்டமாக கேட்க, அவன் சமத்தா சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருக்கான் ஆரவ், நீங்க ஒரி பண்ணாதீங்க என்றவள், இஷு பேபி இங்க பாருங்க, அப்பா பாருங்க என அவனிடம் போனை காட்ட தந்தையை கண்டதும் அவன் விசும தொடங்கிவிட்டான். என ஏதேதோ சொல்லி அவனை பார்த்து அழுதவனை கண்டு ஆரவ் பதறிவிட, வான்மதியோ, உங்களை கொல்ல போறேன், இப்ப யார் உங்களை வீடியோ கால் பண்ண சொன்னது என பெருமூச்சுக்கள் வாங்க முறைத்தாள். சாரி நான் உடனே வரேன் என்றவனிடம், ஒன்னும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க மட்டும் கிளம்பி வந்தீங்க, அப்புறம் நீங்களாச்சு உங்க பேபி ஆச்சுன்னு நான் கிளம்பி போயிடுவேன் என விழிகளை உருட்டி அவள் மிரட்டல் விடுக்க அவனோ பாவமாக பார்த்தான். அதனை கண்டு கொள்ளாமல் போனை வைத்துவிட்டு இஷாந்தின் அழுகையை விளையாட்டு காட்டி நிறுத்தியவளுக்கு ஆரவை எண்ணி சிரிக்காமலும் இருக்க இயலவில்லை. இஷு பேபியா அவர் பேபியானே தெரியல என அவனை வாய்க்குள்ளாகவே திட்டிக் கொண்டவள் அவன் அறையிலேயே இஷாந்தை உறங்க வைக்க முயன்றாள். அதன் விளைவாக அவனுடன் சேர்ந்து அவளும் கட்டிலில் படுத்து உறங்கிவிட்டாள். 1 மணி நேரம் வரை நேரத்தை கடத்தியவன் அதற்கு மேல் முடியாமல் வீட்டிற்கு வந்துவிட அவனிடம் ஒரு சாவி இருந்ததால் அவனே திறந்து உள்ளே வந்தான். என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு என எண்ணியபடி தன்னறை கதவை திறந்தவனின் இதழ்கள் புன்னகையில் உறைந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு உறங்குவதை ரசித்து பார்த்த ஆரவிற்கு அவள் மீதிருந்து கண்களை எடுக்கத்தான் இயலவில்லை. உடலை குறுக்கி உறக்கத்தில் இருந்தவளின் அருகில் வந்தவன் அவளின் காலை மெல்ல நீட்டிவிட்டு சிறு நகையுடன் அரவமின்றி அடுக்கலைக்கு வந்தான். அங்கு அவன் வைத்து சென்ற பிரெட் டோஸ்ட் அப்படியே இருக்க, இவ காலையில என்ன சாப்பிட்டா, தோசை ஊத்துன அறிகுறி கூட இல்ல, சமைக்கவும் இல்ல, இவ்வளவு நேரம் சாப்பிடாமையா இருந்தா, ஸ்டூபிட் கேர்ள் என வாய்க்குள்ளேயே அவளை திட்டிக் கொண்டவன் அவள் எழுவதற்குள் அவனே சமைக்க ஆரம்பித்தான். அவன் வந்து சென்ற சில நிமிடங்களிலேயே விழிப்பு தட்டியது வான்மதிக்கு. எழுந்ததும் பசி வேறு வயிற்றை கில்ல, ஒண்ணுமே சமைக்கலையே, ஆர்டர்
பண்ணிக்கலாமா என்ற யோசனையுடன் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு ஹாலுக்கு வந்தவளுக்கு சமையல் அறையில் பாத்திரம் உருட்டும் சப்தம் கேட்டதும் அச்சம் பரவியது. மெய்டு கூட 3 மணிக்கு தானே வரதா சொன்னாங்க என நினைக்கும் போதே இதயம் வேகமாக துடிக்க எச்சிலை விழுங்கியபடி மெல்ல எட்டி பார்த்தவள் ஹாராவை கண்ட பிறகே ஆஸ்வாசமானாள். நீங்க தானா? நான் பயந்தே போயிட்டேன் என நெஞ்சை பிடித்து மூச்சு வாங்கியவளை கண்டு தலையில் அடித்துக் கொண்டவன், இங்க என்ன தவிர வேற யாரும் வர முடியாது, உன்னை ரொம்ப படுத்திட்டானா என சற்றே பாவமாக கேட்டான். அவன் கூட படுத்தல, ஆனா உங்க இம்சைதான் தாங்க முடியல என முணுமுணுத்தவளை கண்டு அவன் முறைக்க அவளுக்கு அவன் முறைப்பில் இளநகையே தோன்றியது. அதை ரசித்தவன், ஏன் எதுவுமே சமைக்கல, இன்னும் சாப்பிடவும் இல்லையா என அதட்டலாக கேட்க திருவென விழித்தவள் என தலையாட்டினாள். எனக்கு பிரெட் பிடிக்காது என சிறு குரலில் கூற, அப்ப தோசை ஊத்த வேண்டியது தானே, சாப்பிடாமையா இருப்ப என ஆரம் கண்டிக்க அவள் மேலும் விழித்தாள். சரி, இந்த கேரட்டை கட் பண்ணு என்று அவளுக்கு ஒரு வேலையை பணித்து விட்டு அவன் வெங்காயத்தை நறுக்க அவளோ கேரட்டையும் கத்தியையும் மாறி மாறி பார்த்து என்ன ஷேப்ல கட் பண்ணணும் என கேட்க அவனோ ஒரு மாதிரியாக பார்த்து வைத்தான். ரவுண்ட் ஷேப்ல என அவன் பதிலளித்ததும் வேகமாக தலையாட்டியவள் கேரட்டிற்கு வலிக்காத அளவிற்கு ஒரே ஒரு வட்ட வடிவத்தை 5 நிமிடமாக நறுக்கினாள். ஆரா, இங்க பாருங்க, இது ஓகேவா என பொரியல் செய்து கொண்டிருந்தவனை அழைத்து ஒரே ஒரு பீஸை காட்ட அவனோ, இதத்தான் இவ்வளவு நேரம் கட் பண்ணியா என்றான் முறைப்பாக. அதில் அசடு வழிந்தவளை கண்டு வாய்விட்டே சிரித்து விட்டவன், உனக்கு சமைக்க தெரியாதா என கேட்டான் உதட்டை மடித்து. காஃபி போட கூட தெரியாது தலையை குனிந்தபடி அவள் பாவமாக கூற, அடி பாவி, இத காலையில சொல்ல வேண்டியது தானே என்றவன் மேலும் ஏதோ கேட்க வந்துவிட்டு சிரிப்புடன் நிறுத்தி கொண்டான். ஆனால் அவன் கேட்க வருவதை அவள் அறிந்து கொண்டு, ஹலோ, சமைக்க தெரியாததுனால எல்லாம் எனக்கு டைவர்ஸ் ஆகல என சிலிப்பியபடி பதிலளிக்க அவன் சிரிப்பை அடக்கி கொண்டு, நான் எதுவுமே கேட்கலையே என்றான் கேலியாக. நீங்க சிரிக்கிறதுலயே தெரியுது என உதட்டை குவித்து முறைக்க அவன் புன்சிரிப்புடன், அப்ப இவ்வளவு நாள் எப்படி சாப்பிட்ட என கேட்டான் அக்கறையாக. ஹாஸ்டல்ல கேண்டீன் இருக்கும், அங்க சாப்பிட்டுக்குவேன், வீட்ல இருந்த வர சர்வன்ஸ் இருப்பாங்க என கையில் இருந்த கேரட்டை சுரண்டியபடி பதில் அளித்தவளிடம், பார்ன் வித் கோல்ட் ஸ்பூன் என ஒரு புருவத்தை உயர்த்தினான். அதில் நிமிர்ந்து அவனை அமைதியாக பார்த்தவள், 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல, நீங்க சொல்ற பார்ன் வித் கோல்ட் ஸ்பூன் என்றாள் வலியுடன். அதில் அவன் பார்வை தன் மீது படிவதை உணர்ந்தவள் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு, ஆமா, எனக்கே சமைக்க தெரியாது, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் என கேட்க அவனோ கரண்டியை வைத்து அவள் தலையில் நங்கென அடித்தான். அதென்ன உனக்கே என தலையை தேய்த்தவள், நீங்க பேபிய வளர்க்கவே கூகுள் ஆண்டவர்கிட்ட தான் கேப்பீங்க, அப்புறம் எப்படி இது தெரியும்னு தான் கேட்டேன் என்றால் முகத்தை சுருக்கி. இதுவும் யூடியூபின் உபயம்தான் என மென்னகையுடன் அவன் கூற, அதான பார்த்தேன், ஆனா நான் கூட ஒரு தடவை யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணேன், எண்ணெயை ஊத்திட்டு கடுக போட்டுட்டு அடுத்து என்ன போடணும்னு பாத்துட்டு வர்றதுக்குள்ள அது கருகிடுச்சு, அதோட எங்க அம்மா என்ன கிச்சனுக்குள்ளேயே விடுறதில்ல என்று உதட்டை பிதுக்கினாள். அவ்வதரங்களின் மீது அவன் விழிகள் ஒரு நொடி படர்ந்து மீள, எனக்கும் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, மேரேஜுக்கு முன்னாடி மெய்டு சமைச்சு வச்சுட்டு போவாங்க, இல்லனா ஹோட்டல் சாப்பாடு தான், மேரேஜ்க்கு அப்புறம் மிர்னா நல்லா சமைப்பா என தன் போக்கில் கூறிவிட்டு சட்டென அமைதியாகி விட்டான். அவளுக்கும் சங்கட நிலைதான். நொடி பொழுதில் இறுகி போன அவன் முகம் கண்டு அந்நேரம் சாம்பார் குக்கரில் இருந்து விசில் வந்ததும் தான், சமயம் பசிக்குதாரா, கேரட் போடவே இல்ல சாம்பார்ல என அவனை இலகுவாக்க முயல அவனும் நிகழ்வுக்கு மீண்டு, நீ கட் பண்ண ஸ்பீடுக்கு கேரட்டுக்கு வெயிட் பண்ணா சாம்பார் கருகிடும் என்றான் அடக்கப்பட்ட நகையுடன். அதில் போலியாய் முறைத்தவள், ஸ்மெல் சூப்பரா இருக்கு, யூடியூப் பார்த்து இவ்ளோ நல்லா செய்றீங்க என மெச்சியவளிடம், நானா இருந்தவரை கத்துக்க தோணல, பட் இஷுக்கும் ஹோட்டல் சாப்பாட பழக்க பிடிக்கல, அதான் களத்துல நானே இறங்கிட்டேன் என்றவனை இமைக்காமல் பார்த்திருந்தாள். பின் நானும் கத்துக்கிறேன் என தலையாட்டியவளை கண்டு சிறிதாய் புன்னகைத்தவன், முதல்ல கேரட் கட் பண்ண கத்துக்கோ எனும் போதே போன் வந்தது. சாம்பார்ல கொஞ்சம் வெல்லம் போடு, நான் வந்துடுறேன் என போனை எடுத்து பேசிக்கொண்டே வெளியில் செல்ல அவளோ, கொஞ்சம்னா எவ்வளவு போட என தெரியாமல் நின்றிருந்தாள். போனில் கவின்தான், எங்கடா இருக்க, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு நீ இன்னும் ஆபீஸ்க்கு வரல என கேட்க, வீட்டுலதான் இருக்கேன், வந்துடுறேன் என பதில் கூறும் போதே ஒரு கரண்டி நிறைய வெல்லத்தை எடுத்து வந்து அஸ்கி குரலில், அர இவ்வளவு போடவா என கேட்டாள் வான்மதி. போனை இறக்கிவிட்டு, ஏன் சாம்பார்ல சக்கரை பொங்கல் செய்ய போறியா என கண்ணை சுருக்கி முறைத்தவனை கண்டு பரிதாபமாக அசட்டு நகை உதிர்த்தாள். அதில் அவனுக்குத்தான் இதயம் சிறிது சிறிதாக நழுவி கொண்டிருந்தது. எதிர்முனையில் இருந்த கவினோ, டே என்னடா பண்ணிட்டு இருக்க என்று கதற, சாம்பார் வச்சிட்டு இருக்கேன்டா, மீட்டிங்க மேனேஜ் பண்ணு, நான் இடையில ஜாயின் பண்ணிக்கிறேன் என கூறிவிட்டு போனை வைக்க கவின் தான் போனையே பார்த்து விழித்தான். அப்போது அங்கு வந்த ஹேமா, என்னடா போனை பொண்டாட்டி மாதிரி முறைச்சு பாக்குற, ஆரவுக்கு போன் பண்ணியா, எங்க போனானாம் என கேட்க,
சார் சாம்பார் வைக்கிறதுல பிஸியா இருக்காராம், நம்மளையே பாத்துக்க சொல்றாரு என்றதில் அவளும் வெக்க வெக்கவென விழித்தாள். அத்தியாயம் 10. கவினின் அழைப்பை துண்டித்துவிட்டு எதிரில் நின்ற மனையாளை முறைத்தவன், ஒரு டேஸ்டுக்கு கொஞ்சம் போட சொன்னா என்னடி கரண்டி நிறைய அள்ளிட்டு வர, வா என அவளை இழுத்து கொண்டு உள்ளே சென்று சிறிதளவு மட்டும் வெல்லம் சேர்க்க, அவளோ ஆமா வெல்லம் சேர்த்தா சாம்பார் இனிப்பாகிடாது என கேட்டால் அதி தீவிரமாய். எந்த ஒரு ரெசிபியும் அறுசுவையும் கலந்தாதான் ருசி கொடுக்கும், அதுக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் என ஷெஃப் போல் பேசியவன், இப்படிதான் யூடியூப் சேனல்ல சொன்னாங்க என்றான். அவள்தான் கலகலவென சிரித்து விட்டாள். ஐயோ முடியல என வயிற்றை பிடித்து சிரித்தவளுடன் அவனும் இணைந்து நகைத்தான். அதன் பிறகு இருவரும் சேர்ந்தே சாப்பிட, வாவ் நிஜமாவே செம்மையா இருக்கு, என் அம்மா செய்யற மாதிரியே. ஒருவேளை அவங்களும் இவ்வளவு நாள் யூடியூப் பார்த்து செஞ்சுதான் எங்களை ஏமாத்தி இருப்பாங்களோ என சிந்திக்கும் பாவனையுடன் கேட்க, அவனும் இருக்கும் எதுக்கும் அவங்க போன் ஹிஸ்டரிய செக் பண்ணிடு என்றான் நக்கலாக. அதில் சிரிப்பு பீரிட இருவரும் உண்டு முடித்திட கடிகாரத்தை பார்த்து கொண்டவன், எனக்கு லேட் ஆச்சு மதி, நான் கிளம்புறேன், ஈவினிங் மீட் பண்ணலாம், பாய் என்றவன் மறக்காமல் உறங்கிக் கொண்டிருந்த மகனுக்கு நெற்றியில் முத்தமிட்டே கிளம்பினான். அவன் கிளம்பும் வரையிலுமே இருவருக்கும் இதழ்கள் விரிந்தே இருந்தது. ஆரவ் சென்ற பிறகே சிறிது சிறிதாக மனம் நிகழ்வுக்கு வர, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நேத்து குடிச்சத பத்தி கேட்கணும், பேசாம இருக்கணும்னு நினைச்சா என தன்னையே திட்டிக் கொண்டவள், நம்மளால மனசு விட்டு சிரிக்க கூட முடியுதா, அவர் இருக்கும் போது மட்டும் இப்படி கலவையான உணர்வெல்லாம் கலந்தே வருது. பட் நம்ம நேத்து நினைச்ச அளவு மோசம் இல்ல, சொன்னா புரிஞ்சுக்குவாரு என ஏதேதோ சிந்தனைகளை அவனை சுற்றியே சுழல விட்டாள். காரில் சென்று கொண்டிருந்தவனுக்கும் அதே நிலைதான். இன்று அவன் பல நாட்களாக உழைத்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான மீட்டிங் கிட்டத்தட்ட அவனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான முக்கிய நாள். ஆனால் அதை கூட விட்டுவிட்டு எப்படி அவளுடன் இயல்பாக ஒன்ற முடிகிறது என்ற வியப்பு இப்போதல்ல, அவளை திருமணம் செய்ய கேட்ட நாளிலிருந்து அவனுள் உதித்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு பதிலாக அவன் இதழ்கள் சிறு நகை மட்டும் கொடுத்து கொள்ளும். அலுவலகம் சென்றதுமே அவசரமாக மீட்டிங் ஹாலுக்கு சென்றவன் அங்கு முறைத்த நண்பர்களை கண்டு கொள்ளாமல் சிறப்பான முறையில் அதனை நடத்தி வெற்றியும் கண்டான். மீட்டிங் முடிந்ததுமே கவின், என்ன சார் சாம்பார் எப்படி இருந்துச்சு என நக்கலாக கேட்க, செம்ம டேஸ்டா இருந்துச்சாம் என்றான் ரசனையுடன். தன்விக் தான், முழு புருஷனாவே மாறிட்ட நம்ம நண்பனை பாருடா என வராத கண்ணீரை துடைத்தபடி கவினின் தோள் மீது கை வைக்க, ஹேமா நமட்டு சிரிப்புடன், எல்லாம் சண்டே வரதான் அப்புறம் இருக்கு அவனுக்கு என்றாள். அதில் ஆரவ் என்னவென்று பார்க்க, லயா டெல்லியில இருந்து வரா என்றதுமே அவனுக்கு புரிந்து விட்டது. கூடவே அந்த லூசி ஏண்டி இப்ப வருது என நெற்றியில் கை வைத்துக் கொண்டான். ஆனால் முகம் இன்னும் மலர்ந்தது. லயா அவர்களின் கல்லூரி தோழி. ஐவரும் சேர்ந்து செய்யாத சேட்டையே இல்லை எனலாம். அதிலும் லயாவிற்கு ஆரவ் என்றால் உயிர், காதல் எல்லாம். அவள் வெளிப்படையாக காதலிப்பதை உரைத்தும் விட்டால்தான். ஆனால் ஆரவ் தான் முற்றிலும் மறுத்து விட்டான். அவளோ அதெல்லாம் முடியாது, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களுக்குள் இருந்த நட்பு என்னவோ அப்படியே தான் இருந்தது. ஆரவின் முதல் திருமணம் அப்போதுதான், அடே என்னை ஏமாத்திட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என் சாவுக்கு நீதான் காரணம் என மேலும் கீழும் மூச்சு வாங்க, அவனோ அசட்டையாக, தயவு செஞ்சு சாவு என்றான் கிண்டலாக. கூடவே, நாளைக்கு ரிசப்ஷன் இருக்கு, உனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் பஃபேல இருக்கு, நீ இன்னைக்கு செத்துட்டா உன் பேரை சொல்லி அதெல்லாம் நாங்களே சாப்பிட்டுக்கிறோம் என்றதில் அவளோ சிலிர்த்து எழுந்து விட்டாள். என்னடா என்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ணதும் இல்லாம என் பக்கு சாப்பாட்டையும் சாப்பிட பிளான் பண்றியா, கொன்றுவேன் உன்னை, நான் நாளைக்கு பஃபே முடிச்சிட்டு சாகரதா வேணாமான்னு முடிவு எடுத்துக்கிறேன் என்றால் வேகமாக. அதில் அங்கு சிரிப்பலை தான் பரவியது. ஆனாலும் அவனுக்கு திருமணம் என்றதில் அவளுக்கு உண்மையான வருத்தமே. என்னதான் விளையாட்டுக்கு என்றாலும் அவனின் மீது கொள்ளை பிரியம் அவளுக்கு. ஆனால் அதே பிரியம் அதே உணர்வு ஆரவிற்கும் அவள் மீது வர வேண்டுமே. இதில் அவனுக்கு விவாகரத்து ஆனதில் முதலில் மகிழ்ந்தது என்னவோ லயாதான். ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன், கையும் ஓடல காலும் ஓடல, வாடா இப்போவாச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என விளையாட்டு போல் உண்மையாகவே கேட்டும் அவன் சிறு முறுவலுடன் அமைதியாகிவிட்டான். அனைவரின் முன்பு அப்படி கேட்டாலும் தனியாக, என்னடா ஆச்சு டைவர்ஸ் பண்ற அளவு, 2 பேரும் ஹாப்பியா தானே இருந்தீங்க, அவ ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா, சின்ன பொண்ணு தானே கொஞ்சம் புரிய வச்சிருக்கலாம்ல என எதுவுமே தெரியாமலேயே அவனிடம் அவளுக்காக பரிந்து பேசியவள், கஷ்டமா இருக்கா, சீக்கிரம் சரியாகிடும் என அவளுக்கே வலிப்பது போல் ஆறுதல் அளித்தாள். இதுதான் அவளின் அந்த அன்பிற்காகத்தான் இன்னும் கூட அவளுடனான நட்பு தெளிந்த நீரோடை போல நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவளிடமும் வாயை திறந்து ஒரு வார்த்தை உதிர்த்தான் இல்லை. டெல்லியில் தான் தன்னுடைய PhDயை படித்துக் கொண்டிருந்தாள். அவளால் நிறைய நாட்கள் விடுமுறை எடுத்து அவனுடன் இருக்கவும் இயலவில்லை. அவனும் அதற்கு அனுமதிக்கவில்லை. அவனுடனே இருக்கிறேன் என்றவளை வம்படியாக விமானம் ஏற்றிவிட்டான். செல்லும் போது கூட எச்சரித்தாள், மகனை அடுத்து கல்யாணம்னு பண்ணா அதை என்னதான் பண்ணணும் என்று.
சிப்ப வந்துட்டா பெரிய நீலாம்பரி மாதிரி என அதனை சிறிதும் கண்டு கொள்ளாமல் வழி அனுப்பி வைத்தான். இப்போதோ டாக்டர் பட்டம் வாங்கிவிட்டு சென்னைக்கு திரும்புகிறாள் என்றதும், அவகிட்ட மேரேஜ் ஆன விஷயத்த சொல்லாதீங்க, இங்க வந்ததும் தெரிஞ்சுக்கட்டும் என்றான். கவின் தான் பேந்த பேந்த விழிக்க அவன் விழிப்பதிலேயே உளறிட்டியாக்கும் என முறைப்பாக பார்த்த ஆரவிடம் இழித்து வைத்து சமாளித்தான். இரவு வீட்டிற்கு திரும்பிய ஆரவ் வான்மதியிடம் விளையாடி கொண்டிருந்த இஷாந்தை தூக்கி முத்தமிட்டு விட்டு, அழுகாம இருந்தானா மதி என கேட்க, இப்பதான் பாலம் குடிச்சான் என்றாள். அதில் திருப்தியானவன் அறைக்குள் சென்று அடைந்து கொள்ள, இவர் எப்போ வருவாரு, இன்னும் சாப்பிடவும் இல்ல என மணியை பார்க்க அது 9 என காட்டியது. முடிந்த அளவு மதியம் முழுவதும் இஷாந்தை உறங்க வைக்காமல் விளையாட்டு காட்டியதில் அவனும் உறங்கிவிட்டான். சில நிமிடங்களில் அவனே வெளியில் வந்து, இஷு தூங்கிட்டானா என கேட்க, என்றால் அவனை பாராமல், இவ்வளவு சீக்கிரம் தூங்கிட்டான் என கேட்டபடி அவனை தூக்கியவன் தொட்டிலில் படுக்க வைத்து விட்டு வர அவளோ இன்னும் நிமிரவே இல்லை. லேசாக தள்ளாடிய கால்களையும் இறுக்கமாக வெளிவந்த குரலையும் வைத்து குடித்திருக்கிறான் என உணர்ந்து கொண்டவள் அறைக்கு செல்வதற்காக எழப்போக, சாப்பிட்டியா என கேள்வி எழுப்பினான். இல்ல என தலையசைக்க, வெயிட் என்றவன் சமையல் அறைக்கு சென்று மதியம் செய்த சாம்பாரை சூடு காட்டி தோசையும் ஊற்றினான், கையில் பீருடன். அவ்வப்பொழுது அதனை உள்ளே தள்ளி கொண்டு இருவருக்குமாக தோசை சுட்டு டைனிங் டேபிளுக்கு எடுத்து வந்தவன், வந்து சாப்பிடுமதி என அழைக்க அவளுக்கோ அவனை பார்க்கவே பயமாக இருந்தது. எனக்கு வேணாம், பசிக்கல என நகர சென்றவளை தடுத்து நிறுத்தியது டைனிங் டேபிளை டம் என அவன் தட்டிய சத்தம். உன்னை வான்னு சொன்ன, பசிக்குதா இல்லையான்னு கேக்கல என்று கர்ஜித்தவன் அழுத்தத்துடன் அவளை நோக்கி காலடி எடுத்து வைக்க அவளுக்கு கையெல்லாம் நடுங்கி விட்டது. நானே வரேன் என அவளை நாற்காலியில் சென்று அமர்ந்து கொள்ள அவள் முகத்தின் மீது விழிகளை படிய வைத்தபடி குடித்தவனை மெல்ல நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அவன் பார்வை வேறு சில்லிட வைக்க சட்டென்று குனிந்து கொண்டாள். அவசரமாக 2 தோசையை உள்ளே தள்ளிவிட்டு அப்படியே எழுந்தவள், சாப்பிட்ட என்று அறைக்கு செல்ல பார்க்க, நில்லு என்றவனின் உருமல் கேட்டதில் கண்ணே கலங்கிவிட்டது அவளுக்கு. என்ன குரல் எழுப்பாமல் கேட்டவளின் கையை பிடித்தவன், சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண மாட்டியா என ஆழ்ந்த குரலில் கேட்டு அவனே வாஷ் பேஷனில் கழுவி விட்டு போ என்க அவளுக்கு அவன் கை கழுவி விட்டது கூட உணரவில்லை. விட்டதும் உள்ளே சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். கடவுளே, இவர் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு நல்லா இருக்காரு, திடீர்னு பயமுறுத்துறாரு. இவர் தினமும் இப்படியே பண்ணிட்டு இருந்தா இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதுதான் என தனக்குத்தானே முந்தைய நாள் போல முடிவெடுத்துக் கொண்டு உறங்கியும் போனாள். மறுநாள் காலையில் எழுந்ததும், அவன் குட் மார்னிங் சொன்னாலும் நம்ம திரும்ப பேசக்கூடாது என்ற முடிவோடு வெளியில் சென்றவள் இருவரையும் காணாமல் விழித்தாள். அதன் பிறகே அடுக்கலையில் ஆரவ் பேசும் சத்தம் கேட்க அங்கு விரைந்தவள் ஒரு கையில் இஷுவை வைத்து அவனுடன் பேசியபடி மறு கையில் சமையலில் ஈடுபட்டிருந்தான். அவளை கண்டதும், குட் மார்னிங் மதி, உன் பேபி இன்னைக்கு காலையில சீக்கிரமே எந்திரிச்சிட்டான், இவனை பிடி என்று அவளிடம் கொடுக்க மீண்டுமாக அவனின் உன் பேபி என்ற வாசகம் அவளை உணர்வுகளின் பிடியில் சிக்க வைத்தது. என்னை எழுப்பியிருக்கலாம்ல அவள் சிறு ஆதங்கத்துடன் கேட்க, உன்கிட்ட வரணும்னு ஒரு ரூம் கதவையே பாத்துட்டு இருந்தான், நல்லா தூங்குன, அதான் எழுப்பல என்றவன், இன்னைக்கு என்ன பிளான் என்றான். அவளோ அதற்கு பதில் கூறாமல், என்ன தேடினீங்களா பேபி என இஷாந்தை கொஞ்சியபடி வெளியில் செல்ல அவனும் வேலையை முடித்துவிட்டு வெளியில் வந்து மறுபடியும் அதே கேள்வியை தொடுத்தான். இன்னைக்கு எந்த பிளானும் இல்ல என அவனை பாராமல் பதில் அளித்தவளை ஆராய்ந்தபடியே, அவனை குடுத்துட்டு நீ டீய குடி என்றான். எனக்கு வேணாம் பட்டென சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தவளை நோக்கி சிறு நகையை வீசியவன், மேடம் என் மேல கோபமா இருக்கீங்களோ என்றான் கையை கட்டிக்கொண்டு. அதற்கும் அவள் மௌனம் காக்க, மதியத்துக்கு குக் பண்ணி வச்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிட்டு என அக்கறையாக கூறியவனிடம், தேவையில்லை, எனக்கு வேணும்னா நானே சமைச்சுக்கிறேன் யூடியூப் பார்த்து என காட்டமாக பதிலளித்தாள். அதில் அவனே, என்னால குடிக்கிறத நிறுத்த முடியாது மதி, டோன்ட் வரி, குடிச்சிட்டு உன்கிட்ட தப்பா நடந்துப்பேனெல்லாம் நீ பயப்பட அவசியம் இல்ல. நான் சொல்ல எப்பவும் எந்த நிலையிலயும் மீற மாட்டேன். உன் விருப்பம் இல்லாம உன்னை தொடமாட்டேன். வெல், நான் குடிக்காம இருக்கிறத விட குடிக்கிறது தான் உனக்கும் நல்லது என்று அழுத்தம் திருத்தமாக கூறியவனை ஏனென்று நிமிர்ந்து பார்த்தாள். அதற்கு பதில் அளிக்காமல், யூனோ, நான் ஓட்கா தான் குடிப்பேன், இப்ப உனக்காக தான் பீருக்கு மாறிட்டேன், எத்தனை பாட்டில் குடிச்சாலும் போதை ஏற மாட்டேங்குது என்றான் குறும்பாக. அதில் அவள் முறைக்க, பட் எவ்வளவு குடிச்சாலும் நான் ஸ்டடியா இருப்பேன் மதி, இதுக்காக நீ என் மேல கோபப்படணும்னா டெய்லி கோபப்படணும், சோ ஸ்மைல் பிளீஸ் என சைகையில் சிரிக்க கூற அவளோ புருவம் சுருக்கி அவனை வெறுமையாக பார்த்தாள். அப்பார்வை அவனையும் குடைய, என்னை என் போக்குல விட்டுடு மதி, நான் செய்யற எதுவும் உன்னை பாதிக்காது, என்ன நம்பலாம் என உறுதியளித்தவன், யூடியூப் பார்த்து சமைக்கிறேன்னு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நான் இருக்கும்போது அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் என கண்டிப்பாக கூறிவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்ப அவளுக்குத்தான் இன்னும் கோபம் சூழ்ந்தது.
பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ், இவர் இல்லாம இஷுவ ரூமுக்கு தூக்கிட்டு போக கூடாது, இவர் இல்லாம சமைக்க கூடாதுன்னு ரூல்ஸ் போடுறாரு. நம்ம சொன்னா மட்டும் இப்படிதான் இருப்பேன்னு அழுத்தமா சொல்லிட்டு போறது. எப்படியோ குடிச்சு குடல் வந்து போங்க, எனக்கு என்ன வந்துச்சு என அவனை திட்டி தீர்த்தவள் அவன் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றதற்காகவே இஷாந்தை தூங்க வைத்து அடுக்கலைக்கு சென்று தன் கைவரிசையை காட்ட எத்தனித்தாள். அதன் விளைவு வெங்காயத்தை நறுக்குகிறேன் பேர் வழி என விரல்களில் ஆங்காங்கே கீறிக்கொண்டு ஆ என கத்திக் கொண்டிருந்தாள். ஆனாலும் முயற்சியில் இருந்து பின்வாங்காமல் எதையோ சமைத்து வைத்தவள் சட்டியை அடுப்பிலிருந்து இறக்கப் போகிறேன் என்றெண்ணி துணியை வைத்து தூக்காமல் வெறும் கையால் பிடித்துவிட்டு ஆ என கையை உதறினாள். இரண்டு கையும் சிவந்திருக்க பேசாம சும்மாவே இருந்திருக்கலாமோ என முகத்தை சுளித்தவள் கையை ஊதிக்கொண்டே இருந்தாள். அன்றென பார்த்து ஆரவும் இரவுதான் வீடு திரும்பினான். இடையில் ஒருமுறை போன் செய்து இஷாந்தின் நலனை மட்டும் கேட்டுவிட்டு உடனே வைத்தும் விட்டான். அன்றும் இரவு முந்தைய நாள் போல்தான் நடந்தது. ஆனால் இன்று அவன் மீது பயம் எழவில்லை, வருத்தமே மிகுந்தது. கூடவே கையெரிச்சல் வேறு. நல்ல வேளையாக அவன் வருவதற்குள் அவள் செய்து வைத்த சமையலை தடயம் தெரியாமல் குப்பையில் போட்டு பாத்திரத்தையும் சுத்தமாக கழுவி வைத்து விட்டாள். பின்னே அவன் வந்து சாதாரணமாக திட்டும் போதே கேட்க இயலாது, இதில் குடித்து விட்டு வேறு திட்டுவான் என பயந்துதான் இவ்வேளையை பார்த்து வைத்தாள். அவள் செய்த உணவு வேறு தீந்து விட்டது பாவம். சீக்கிரமே இஷாந்தையும் உறங்க வைத்து தொட்டிலில் போட்டுவிட்டு அவன் வருவதற்குள் உறங்கிவிடலாம் என அறைக்கு செல்ல போகையிலேயே அவன் வந்து விட்டான். அவனை கண்டதும் சிறிதாக இழித்து வைத்தவளை ஒரு மாதிரியாக பார்த்தவன் இஷு தூங்கிட்டானா என்று கேட்டுக்கொண்டே அறைக்கு சென்றுவிட அவளும் தலையாட்டி விட்டு அறைக்குள் சென்று அடைந்து கொண்டாள். அப்படியே விட்டு விடுவான் என்றுதான் எண்ணினாள். ஆனால் அவன் சிறிது நேரத்திலேயே கதவை தட்ட அவளுக்கு கிளி பிடித்தது. ஆரா, நான் தூங்கிட்டேன் என்று சத்தம் கொடுத்தவள் தலையில் அடித்துக் கொண்டாள். அது எனக்கு சாப்பாடு வேணாம் என திருத்த அவனுக்கோ ஒரே குழப்பம், என்ன ஆச்சு இவளுக்கு என்று. வாயில் இருந்த பானத்தை விழுங்கியபடியே தூங்குறப்ப கூட தெளிவா இருப்ப போல, முதல்ல கதவை திற என்றான் நக்கலுடன். வேறு வழியற்று கதவை திறந்தவள் அவனையும் அவன் கையில் இருந்த பாட்டிலையும் மாறி மாறி பார்த்து முகத்தை சுருக்கிவிட்டு, எனக்கு சாப்பாடு வேணாம் ஆரவ், இனிமே டின்னர் உங்க கூட சாப்பிடத்தான் இல்ல என்றாள் வீம்பாக. அவனோ அழுத்த முறைப்புடன் அவளை விழிகளால் விழுங்கியபடி மதுவை விழுங்க அதுவே அவளை பதற்றத்தில் ஆழ்த்தியது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுறேன் என நொந்தவள் டைனிங் டேபிளில் அமர அவனோ அவளுக்கு கடையிலிருந்து சப்பாத்தியும் குருமாவும் வாங்கி வந்திருந்தான். அவள் வெகு அமைதியுடன் வெறும் சப்பாத்தியை அவசரமாக விழுங்க, விக்க போகுது, குருமாவை ஊத்தி சாப்பிடு என்றான் உத்தரவாக. இல்ல, எனக்கு வெறும் சப்பாத்தி சாப்பிடதான் பிடிக்கும் என்று வம்படியாக சிறு புன்னகையை கொடுக்க அவளையே கூர்பார்வை பார்த்தவன், ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணியா என கேட்டான் தாடையை தடவியபடி. அவளுக்குத்தான் உண்ட சப்பாத்தி வெளியில் வரும் போல் இருந்தது. விழிகளும் சரார் போல் விரிந்திருக்க, இல்லையே என்றால் தோலை குலுக்கி. ஓ, அப்புறம் ஏன் கிச்சன்ல இருந்து தீர ஸ்மெல் வருது என அவளை ஆழமாய் பார்க்க அவளுக்கு புரை ஏறியது. குடிச்சா கண்ணு சரியா தெரியாது, நிதானம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு மத்தியான சட்டிய தீய வச்ச ஸ்மெல் இப்ப வர வருதா? பெருமூச்சுக்கள் விட்டு அவளே வாயை கொடுத்து கொள்ள, சோ நான் சொன்னதை கேட்காம சமைச்சிருக்க என கண்ணை சுருக்கி முறைத்தான். இதழ்களை ஈரப்படுத்திக் கொண்டவள் தைரியத்தை வரவழைத்து, ஆமா சமைச்ச, நீங்க சொன்னா நான் செய்யணுமா என வீராப்பாக கேட்டு வைக்க அவள் மீதிருந்த பார்வையை மாற்றாமல் பீரை உள்ளே இறக்கியவன், இனிமே சாப்பாட்டை கருக விட்டா ஜன்னலை திறந்து விடு, அப்பதான் ஸ்மெல் போகும் என்று கட்டளையிட அவள் மானசீகமாக அவளையே அறைந்து கொண்டாள். அடுத்த தடவை ஜன்னலை திறந்து வச்சுட்டுதான் சமைக்கணும் என தனக்குள் முடிவெடுத்து கொண்டவளாய் சப்பாத்தியை பீக்க அவன் உணர்வற்ற முகத்துடனே அவளுக்கு குருமாவை ஊற்றி என்று விழியசைவிலேயே உண்ண சொல்ல தன்னை நொந்து குருமாவில் விரல்களை வைத்தவளுக்கு வெட்டுக்காயமும் சூடுபட்ட இடமும் எரிந்தது. அவனிடம் முகத்தை மாற்றாமல் இருக்க அரும்பாடு பட்டவள் ஒரு கட்டத்தில் முடியாமல் என தட்டிலிருந்து கையை எடுத்து வாஷ்பேஷனின் தண்ணீரில் காட்டினாள். அதில் அடுத்த நொடி அவளை நெருங்கி இருந்தவன், கையில என்னடி என புருவம் சுருக்கி வினவ, ஓ ஒண்ணும் இல்லையே என இரு கைகளையும் பின்னால் மறைத்து கொள்ள இன்னுமாக மூச்சுப்படும் தூரம் அவளை நெருங்கி இரு கையையும் பிடித்து பார்த்தான். அவளுக்குத்தான் மூச்சடைத்தது. வான்மதியின் உள்ளங்கையை பார்த்து அதிர்ந்த ஆரவ், என்ன பண்ணி வச்சிருக்க மதி, ஸ்டூபிட், இதுக்குதான் சொன்ன நான் இல்லாதப்ப எதுவும் செய்யாத, எங்கேயும் காயம் ஆகிடும்னு. அப்படி என்ன பிடிவாத உனக்கு? பாரு, நிறைய இடத்துல கீறி இருக்கு, கையை சிவந்து போற அளவு என்னடி பண்ணுன என குரலை உயர்த்தி திட்டினாலும் முகத்தில் வலி பரவி இருந்தது. அவன் முகம் கொடுத்த பாவனைகளை வியப்புடன் விழிகளுக்குள் புகுத்தியபடியே அசையாமல் நின்றவளிடம், அடுப்புல இருந்த பாத்திரத்தை துணி இல்லாம கையால தூக்குனியா என நேரில் பார்த்தது போல் கேட்டதில் அவள்தான் அதிர்ந்தாள். பின் தலையை மேலும் கீழும் ஆட்டி ஒப்புக்கொள்ள அவளை அறைய கையை ஓங்கியவன்,
கூறியவன் சப்புன்னு விட்டனா தெரியும். என்ன டேஷுக்கு நீ கிச்சனுக்குள்ள போன? இன்னும் அவன் வாயிலிருந்து என்னென்ன கெட்ட வார்த்தைகளை அவள் செவி கேட்டதோ கண்ணே கலங்கி விட்டது பெண்ணவளுக்கு. அதில் கையை இறுக்கி மூடி தன்னை அடக்கி கொண்டவன் உட்காரு என அவளை நாற்காலியில் அமர பணித்து விட்டு விறுவிறுவென அறைக்கு சென்று கையில் மருந்துடன் வந்தான். அவள் அருகில் அமர்ந்து கைக்கு அவனே மருந்து போட அவளால் தடுக்கவும் இயலவில்லை. வலிக்குது என கையை உருவி கொண்டவளை அழுத்தமாக முறைத்தவன் வலிக்குதான் செய்யும், சூடுபட்டா இனிக்குமா என உறுத்து விழித்து விட்டு மருந்திட தொடர அவள்தான் அவனின் கோபத்திலும் பேச்சிலும் உதட்டை கடித்து கண்ணீரை அடக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். கவனமாக மருந்திட்டு முடித்தவன் கையை கழுவி கொண்டு மீண்டும் அவள் அருகில் அமர்ந்து அவளை ஒரு நொடி இமைக்காமல் உள்வாங்கிவிட்டு கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டான். அவனின் திடீர் செய்கையில் அவள் தன்னிச்சையாக பின்னால் நகர மீண்டும் ஒரு இருகளுடன் கையை பின்னெழுத்து கொண்டவன் மென்மையாக கேர்ஃபுல்லா வேலை பாரு கண்ணம்மா, இந்த மாதிரி லூசுத்தனம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதானே கிச்சனுக்கு போகாதன்னு சொன்ன, கஷ்டமா இருக்கு என உருகினான். அவனின் அழைப்பிலும் தனக்காக அவன் ஏந்திய வழியிலும் அவளுக்கு பேச்சற்ற நிலைதான். அவனின் கோபத்தை கூட தாங்கிக் கொள்ள இயலும் அவளால். அவனின் இந்த அன்பை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆரவோ அவளை கவனியாமல் காயம்பட்ட கரங்களை நோக்கி குனிந்து முத்தமிட விழைய அவள் விருட்டென கையை பின்னால் இழுத்து கொண்டாள். அதிலேயே அவனும் நிதானத்திற்கு வந்து சாரி, நான் தப்பான இடத்துல கிஸ் பண்ண நினைக்கல என அவளை பாராமல் பதில் கூறிவிட்டு தன்னை அடக்க இயலாமல் ஒரு பாட்டிலை எடுத்து ஒரே மூச்சாக குடித்தான். அவன் நிறுத்தவே மாட்டானோ என்ற பதற்றத்தில் அவனை தடுத்தவள் போதும் ஆரவ் என்றாள் கெஞ்சலாக. ஐ வாண்ட் திஸ் கண்ணம்மா என அவனும் கெஞ்சலாக கேட்க, நான் உனக்கு பொண்டாட்டியும் இல்ல, நீ எனக்கு புருஷனும் இல்ல, என்ன அப்படி கூப்பிடாத என கத்த வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. ஆனால் சொல்ல முடியவில்லை. அவளுக்கும் பிடித்ததே அவ்வழைப்பு. அவன்தான் உயிரிலிருந்து தினம் தினம் அழைத்து பழகியவன் போல மொத்த உணர்வையும் அவ்வொரு வார்த்தையில் குவித்து அழைக்கிறானே. பின் என்ன நினைத்தானோ குடிப்பதை நிறுத்திவிட்டு முகத்தில் நீரை வாரி இறைத்து தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்து தட்டில் இருந்த சப்பாத்தியை எடுத்து அவளுக்கு ஊட்ட எத்தனைத்தான். அவளோ இறுக்கமாக எனக்கு வேணாம் ஆரவ், என் மேல இவ்வளவு அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் இல்ல, இஷுக்காக மட்டும்தான் நம்ம உறவு என மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தினாள். இஷு எனக்கு யாரு? அவன் கூர்மையாக கேட்க, என்ன கேள்வி இது, உங்க பையன் என்றால் குழப்பமாக. இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவன் உனக்கு என்ன முறை என மீண்டும் கேட்டான். அதில் முறைத்தவள் நான் அவனுக்கு அம்மாதான் என உரிமையை நிலைநாட்ட, அப்போ என் பையனுக்கு அம்மானா எனக்கு என்ன முறை? எகத்தாளமாக வெளிவந்தது இக்கேள்வி. அவள் மௌனமாக இருக்க, லுக்மதி, ஆஸ் அ ஹஸ்பண்டா எனக்கு உன் மேல எல்லா உரிமையும் இருக்கு. அதுல சில உரிமையை தவிர மத்த உரிமையை காட்ட உன் அனுமதி எனக்கு தேவையில்லை. அதுல இதுவும் ஒண்ணு என்று விழிகளில் நெருப்பை உமிழ்ந்து அழுத்தமாக கூறியவன் சாப்பிடு என மீண்டும் உணவை அவள் வாயருகில் கொண்டு சென்றான். அவளுக்கு விழிகள் கலங்கி நிற்க மெல்ல கனிந்தவன் சாப்பிடு கண்ணம்மா என கண்களாலேயே கெஞ்ச அதற்கு மேல் அவளால் மறுக்க முடியவில்லை. அவன் கொடுத்த உணவை உண்டபடியே எனக்கு கண்ணம்மான்னு கூப்பிடாதீங்க என்றாள் அழுகுரலில். ஏன் பிடிக்கலையா கேட்டபடி அவளை உண்ண வைத்தவனிடம் பிடிச்சிருக்கு, அதான் கூப்பிடாதீங்கன்னு சொல்றேன், பிளீஸ், எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு என தவிப்பாக கூற, ஓகே கூல், உனக்கு எப்ப அப்படி கூப்பிட்டா கம்ஃபர்டபுளா இருக்கோ சொல்லு, அப்ப கூப்பிடுறேன் என அதனை சாதாரணமாக எடுத்து கொண்டவனை கண்டு இன்னுமே அவளுக்கு வியப்புதான். சில நொடிகள் இருவருக்கும் அமைதியில் கழிய அவளே நான் கையில சூடு பட்டுக்குவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்டாள். அதில் மெலிதாய் புன்னகைத்தவன் நானும் பல சூடு வாங்கி இருக்கேன் என்று ஆழ்ந்த குரலில் கூற அவள் சட்டென நிமிர்ந்தாள். இருவரின் விழிகளும் அவரவரின் வழிகளை மற்றவர்களின் விழிகளில் தேடியது. வாய்மொழியாய் வெளிவராத வழிகள் நயன மொழியில் மட்டும் வெளிப்பட்டு விடுமோ?